இந்த 2024 ஸ்டார்டிங்லேயே நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போங்க. என்னன்னா இந்த மாதிரி ஜியோவும் ஏர்டெலும் மாற்றி அடிச்சுக்கிறாங்க. எந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சலுகைகள் யார் அதிகமாக தரா, அதுவும் அன்லிமிடெட் 5G டேட்டா யார் தரா, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த Q1 எண்ட் ஆகிற டைம்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா இந்த மாதிரி அன்லிமிடெட் 5Gங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவங்களை ரிமூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வந்து 5G டேரிஃப் எல்லாத்துலேயுமே பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதை அவங்க ரிமூவ் பண்ணிட்டோன்னு சொல்லவே இல்லை. அப்ளிகேஷன் உள்ள போய் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குது, அன்லிமிடெட் 5G தான் இருக்குது. பட் எல்லாருமே டேட்டாவை அப்படியே மொபைல் டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா 50% ஆஃப் த டேரிஃப் நீங்கள் அதாவது டெய்லி டேட்டாவில் 50% நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டீங்க, 100% நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரியான வார்னிங் மெசேஜ் எல்லாருக்கும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னும் அன்லிமிடெட் 5G டேட்டா நாங்கள் நிறுத்திட்டோம் அப்படின்னு மறுக்கல. அதே சமயம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டெய்லி டேட்டா தான் காலியாகுது. அது காலியானதுக்கு அப்புறமா நம்ம என்ன வரும், மேலே 5G அப்படின்னு காமிச்சாலும் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அப்படியே எட்ஜுக்கு போயிடுது, அதாவது ஜிபிஆர்எஸ் லெவலுக்கு போயிடுது. ஸோ இதை எவ்வளோ பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அவங்க ப்ரொமோட் பண்ணுறது எப்படி இருக்குது, அது எல்லா நெட்வொர்க்குமே ப்ரொமோட் பண்ணுறது எப்படி இருக்குது. நான் வோடஃபோனை சொல்ல, பிஎஸ்என்எல் சொல்ல, பிஎஸ்என்எல் இன்னும் 4Gக்கே வரல, வோடஃபோன் வந்து இன்னும் 5Gக்கு வரல. பட் மீது ரெண்டு பேருமே மாற்றி என்ன சொல்கிறாங்க, அன்லிமிடெட் 5G.